தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் படத்தளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர் சாப்பிட மாதிரி தான் எப்போவுமே சாப்பாடு பண்ணுவாராம். ஏன்னா அங்கே இருக்க ஊர் மக்கள் எல்லாருமே சுற்றி வருவாங்க. கேப்டனை பார்க்கறதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதை ஷூட்டிங் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வராங்க. அந்த இடத்துல தன்னோட படப்பிடிப்பில் இருக்கும் சக நடிகர்களுக்குமே சாப்பாடு செய்கிறது போல் எல்லாருக்கும் செஞ்சுருவாங்க. எக்ஸ்ட்ரா 2000 சாப்பாடு கேப்டன் விஜயகாந்த் அவரோட சொந்த பணத்தில் அங்கே கொண்டு வருவாங்களாம். ஏன்னா எவ்வளோ தூரத்துலேருந்து நிறைய பேர் வருவாங்க, பசியோடு வருவாங்க. அந்த டயத்தில் பசி தண்ணி எல்லாம் வேணும்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாப்பிட்டு போன்னு தான் சொல்லுவாராம். பக்கத்தில் சாப்பாடு இருக்குது, நல்லா சாப்பிட்டுட்டு வயிறால் சாப்பிட்டுட்டு பொறுமையாக ஊருக்கு பசியறிப்போ ஊருக்கு போயிட்டு கரெக்டாக என்கிட்ட சொல்லணும்பா அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்களை ஆறுதல் சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு தலைவன் யார் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். ரசிகர் மத்தியிலும் கரெக்டான அரவணைப்பு. ஃபோட்டோ எடுக்கணும்னா ஒரு நாள் பூரா 12 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நின்றுக்கிட்டே அந்த ஃபோட்டோவை கொடுக்குற ஸ்டில்லு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். மற்ற சக நடிகர்லாம் நம்ம சொல்ல முடியாது. கேப்டன் விஜயகாந்த் ஒருவர் மட்டுமே தேக்கு போல் நின்று தன்னோட ரசிகர்களோட பயணிக்க ஒரே தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். மிக சிறந்த ஒரு தலைவர்.